லூர்து நகர் போற்றும் அமலோர் பவதாயே திருக்கொடியில் உயர்ந்து வரம் நிறைத்தாயே கண்ணதன் காவல் இமைகளைப் போலே மன்னதன் மாந்தருக்கு கரம் விரித்தாயே. பொன்னுக்கும் மேலாம் அன்னை மரி பூவுக்கும் மேலாம் நம் தாய் மரி பொன்னுக்கும் மேலாம் அன்னை மரி பூவுக்கும் மேலாம் நம் தாய் மரி விண்ணிற்கும் மண்ணிற்கும் ராக்கினியாம் வேண்டிடும் வரம் தரும் லூர்தன்னையாம் விண்ணிற்கும் மண்ணிற்கும் ராக்கினியாம் வேண்டிடும் வரம் தரும் லூர்தன்னையாம். வாழ்க மரியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க. அருள் நிறை ஜெபம் என்னும் கேடயமே பரிந்துரை புரிந்திடும் ஆலயமே அருள் நிறை ஜெபம் என்னும் கேடயமே பரிந்துரை புரிந்திடும் ஆலயமே இன்பங்கள் நிறைந்திடும் மாதரசி. தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே இறைவா நாள் என்று எங்களுடைய அன்பு தாய் வேளாங்கண்ணி அன்னைக்கு இப்பொழுது அவளுடைய கொடியை தாங்கி சிறிய ஊர்வலமாக நாங்கள் வரவிருக்கிறோம் என்ற பவனியை ஆசிர்வதித்தவர்களும் அன்னையினுடைய இந்த திருப்பணிக்காக நாங்கள் இப்பொழுது ஆர்வத்தோடும் பாசத்தோடும் காத்திருக்கின்ற நேரத்திலே அன்னையினுடைய ரகசியம் அன்னை முதலில் இயேசு இரத்த வேர்வை உயர்த்ததை குறித்து நாம் தியானித்து இந்த 10 வழிகளை நாம் சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை ஒரு பெயர் தூய நிற போற்ற பெறுக ஒரு ஆட்சி வருக ஒரு திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை விடாதீரும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளுக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளுக்கு எங்களுக்காக
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். So dear friends, we are now going to bless the flag, and we like to also thank right at the outset Mrs. is there with the flag bearers. And now we will ask Father Tarsius to bless the flag. After that we take it in a very short procession. ஆண்டவருடைய பெயரால் பதிவிருந்து ஆண்டவர்களோடு இருப்பதாக மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாசமிகு தாய் ஆரோக்கிய நீர் திருவிழாவை கொண்டாட தங்களையே தயாரித்து கொண்ட திருக்கொடியை ஆசிரியர்களுக்கு புரிதப்படுத்தியர்களும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவ நாட்களில் அன்னையின் கொடியை காண்போர் அனைவரும் உமது என் தாயாரை கன்னிமரியாதை பக்தியோடு நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி நமக்கு உகந்தவர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி எங்களுடைய ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. Let's say also 3 Hail Marys before we start. Hail Mary, blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb. To the Father, and to the Son, and to the Holy Spirit, beginning is now and ever shall be, world without end. Amen. Just to come around, I hope it will not take a long time. Those who are on the way, please don't touch. தனது அன்பு போர்வையினால் பாதுகாத்து அரவணைத்து காத்து வழி நடத்துகிறார். அதே போல நம்முடைய குடும்பத்தையும் அரவணைக்க மன்றாடுவோம். குடும்பத்திற்காகவும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்காகவும் அவருடைய உடல்நலத்திற்காகவும் மன்றாடுவோம். அண்ணனுடைய பாதுகாப்பில் ஒவ்வொருவரும் வழிநடத்தப்பட்டு எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறி மனக்குழப்பங்கள் நீங்கி, உறவு சிக்கல்கள் நீங்கி, கடன் பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி காக்கின்ற ஆசீர்வாதத்தை தர வேண்டி நாம் அன்னையிடம் மன்றாடுவோம். இதுவரை நம் வாழ்வில் அன்னை செய்த எல்லா அற்புதங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செல்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அன்னையுடைய பங்களிப்பு நிறைய 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 இருக்கிறது. மறைமுகமாகவோ
அன்னையானவள் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களும் நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து இந்த கொடி மேலே ஏற ஏற நம்முடைய நன்றிப்படிகளையும் செலுத்துவோம். இந்நாள் வரை அன்னையானவள் நம் குடும்பத்தை காத்து வந்திருக்கின்றார். நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார், நல்ல உறவுகளை தந்திருக்கிறார், நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல உறவினர்களை தந்திருக்கிறார், நல்ல நண்பர்களை தந்திருக்கின்றார். எந்த பிரச்சனை நடந்தாலும் அன்னையோட துணையினால் நாம் ஒவ்வொரு நாளும் முந்தப்பட்டு நாம் இந்நாள் வரை அன்னையுடைய பாதுகாப்பு வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நன்றிப்படிகளையும் அன்னை பாதத்தில் நாம் சேர்த்து ஜெபிப்போம். As we prepare ourselves for this feasting, let us bring forth all the thanksgiving prayers about our family members, the welfare, the health that we enjoy, the relationship that we enjoy. Here all the thanksgiving and continue to protect us in all days of life. சேர்ந்து ஜெபிப்போம். வாழ்க வாழ்க
வழி விடுங்க பின்னாடி.